சாரிபாத்தின் விதவை விறகை எடுத்தது வாழுவதற்கல்ல, சாகிறதற்கு. ஆனால் அந்த முடிவுல எலியாவை கொண்டு வந்து அந்த விதவையை வாழ வைத்தார் என் ஆண்டவர். ஒரு முடிவை நாம் சந்திக்கும் போது அதை நாம முடிவா பார்க்க கூடாது. ஆமென். கர்த்தர் அந்த முடிவிலிருந்து எனக்கு ஒரு துவக்கத்தை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த கிரியையே முடிவிலிருந்து தான் துவக்கம். மோசையை கர்த்தர் எப்பொழுது வந்து சந்தித்த திரும்ப 80வது வயதுல மோசையை எழுதி வச்சிருக்கிறார். மனுஷனுடைய ஆயுசு காலம் 70, பலத்தின் மிகுதினால 80. அப்போ ஒரே பர்வதத்துல மோசையினுடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கும்னா, என் வாழ்க்கை இன்னைக்கு முடியுதா, நாளைக்கு முடியுதா, எங்க யார் என்னை அடக்கம் பண்ண போறா, இப்படி இருந்த இடத்துல வந்து கர்த்தர் முச்செடியில் எழுந்தருளி, இதுவும் முடிவில்லப்பா, இனிதான் உனக்கு ஒரு துவக்கமே நான் தரப்போகிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். வயதாகி சரீரம் செத்த இடத்துல ஆபிரகாமே சொல்ற, ஆண்டவரே இனி எங்க ஆண்டவரே, இனி எங்க ஆண்டவரே. ஆபிரகாம் சொல்லுது, இனிதான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ள போகிறான். எந்த இடத்துல ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், சில முடிவை உலகம் உங்களை பார்த்து இது முடிஞ்சிச்சுன்னு சொல்லும் போது ஒரு தேவ பிள்ளை இதை முடிவா பார்க்காதீங்க. கர்த்தரை நம்பி காத்திருங்கள். இந்த முடிவிலிருந்து எனக்கு ஒரு துவக்கத்தை தர என் ஆண்டவர் நல்லவர் என்று நம்புகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி